வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகவிற்கு விளக்கமறியல். நாட்டின் சில பகுதிகளுக்கு நிலச்சரிவு எச்சரிக்கை. தெஹிவளையில் துப்பாக்கிச்சூடு போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். இளைஞனை பலியெடுத்த மோட்டார் சைக்கிள். இலங்கையை உலுக்கிய கோர விபத்துகளால் 1007 பேர் உயிரிழப்பு. சீரற்ற வானிலையால் 685 பேர் பாதிப்பு. காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீது வாள்வெட்டு தாக்குதல். வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதம் தலை தூக்கியுள்ளது என ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். இவரை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு இருந்த நிலையில் மஹிந்தானந்த அளுத்கமகே இன்று நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து தரமற்ற கரிம உரக்கப்பலை இறக்குமதி செய்தமை தொடர்பாகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்னதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன் பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கோரி மஹிந்தானந்த அளுத்கமகே நீதிமன்றில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார். எனினும் அதனை நிராகரித்த நீதிமன்றம் இவரை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகவே எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைக்குமாறு தற்பொழுது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளுக்கு முதலாம் நிலை நிலச்சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு இந்த நிலச்சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேல், சப்ரமுவ மற்றும் வடமாகாணங்களுக்கும் காலி, மாத்தறை, நுவரெலியா, கண்டி மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நிலைமை நாடு முழுவதும் படிப்படியாக நிலை பெற்று வருகிறது. இதன் தாக்கத்தால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை நிலைமை இன்று மற்றும் அடுத்த சில நாட்களில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல், சப்ரமுவ மற்றும் வடமாகாணங்களுக்கும் காலி, மாத்தறை, நுவரெலியா, கண்டி மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே குறிப்பிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. தெஹிவளை நெதிமால பகுதியில் உள்ள கடையொன்றில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் குறித்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பிரமுகரான படோவிட்ட அசங்கவின் உறவினர் மீது இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிளியந்தலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மடப்பாத்த வீதியில் மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பொல்க ஷோ விட்ட பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவர் ஆவார். மடப்பாத்தையிலிருந்து பிளியந்தலை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் வலது பக்க வீதியில் திரும்பும்போது பெண்ணால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் பிளியந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற மற்றவர் காயமடைந்து வெரகர இராணுவ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். உயிரிழந்தவரின் சடலம் பிளியந்தலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிளியந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டில் இதுவரை இடம்பெற்ற 944 விபத்துகளில் 1007 பேர் உயிரிழந்துள்ளனர்.
இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பொத்திக மனதுங்க இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறுகையில், விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்காக மதுபோதையில் வாகனம் ஓட்டுவோரை கைது செய்வதும், கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவோரை கண்டறிவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்வதாக தெரிவித்தார். அதன்படி ஜனவரி 1 முதல் மே 18 வரையிலான காலப்பகுதியில் மதுபோதையில் வாகனம் ஓட்டிய 26,413 பேர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 4 மாவட்டங்களில் 187 குடும்பங்களைச் சேர்ந்த 685 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. புத்தளம், மன்னார், திருகோணமலை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். பெய்து வரும் மழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் குறித்த மாவட்டங்களில் 177 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை தொடர்பான ரகசிய தகவலை தொடர்ந்து மாரபுளவில் உள்ள ஒரு வீட்டை சோதனையிட சென்ற வேயாங்கோட்டை காவல்துறை அதிகாரிகள் இருவரை வாளால் தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்ற தம்பதியினர் நேற்று கைது செய்யப்பட்டனர். வேசானியில் தம்பதியினர் வீட்டுக்குள் சிறிய பொதிகளில் போதைப் பொருளை அடைத்து வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. பொட்டலம் கட்டப்பட்டு இருந்த 12,400 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் ஒரு சிறிய மின்சார தராசையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் 18 வயதுடையவர் என்பதுடன் அவர் அந்த வீட்டில் வசிப்பவர் ஆவார். மற்ற சந்தேக நபர் மெனுவாங்கொடை கட்டுவெல் லேகம பகுதியைச் சேர்ந்தவர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதம் தலை தூக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 16வது இராணுவ வெற்றி தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர், இந்த இனவாதம் பலத்தை கைப்பற்றும் நோக்கில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள இராணுவ நினைவு சின்னத்துக்கு முன்பாக இராணுவ வெற்றி தேசிய நிகழ்வு இன்று பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் முப்படை தளபதிகள், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, நாட்டை கட்டியெழுப்புவதற்காக சகலரும் ஒன்றிணைந்துள்ள இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாது இருக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இனம், மதம் என்ற பேதமின்றி நாட்டுக்காக போரிட்டவர்களை தினமும் நாம் நினைவு கூற வேண்டும். நாடு அவர்களுக்கு கடன்பட்டுள்ளது. யுத்தம் என்பது பாரிய அழிவுகளையும் இழப்புகளையும் மட்டுமே ஏற்படுத்தக்கூடியது என்பதை என்னை காட்டிலும் களம் நின்று போரிட்ட இராணுவத்தினர் நன்கறிவார்கள். யுத்தத்தில் போரிட்ட படையினரின் நோக்கம் யுத்தம் வேண்டும் என்பதல்ல, மாறாக சமாதானத்தை எதிர்பார்த்தே அவர்கள் போரிட்டனர். வடக்கு கிழக்கு என்ற பேதமின்றி இந்த போரினால் பாரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. எந்த ஒரு பெற்றோருக்கும் தமது பிள்ளைகள் பெறுமதியானவர்கள். மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதை தடுத்து அமைதியானதொரு நாட்டை எதிர்கால சந்ததிக்கு கையளிப்பதே தற்போதுள்ள அனைவரினதும் பொறுப்பாகும். எனவே சந்தேகம், கோபம், வெறுப்பு என்பவற்றை களைந்து சகோதரத்துவம், கருணை, பாசம் மிக்க நாட்டினை அனைவரும் உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.